அறுவடை அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பூமியில நாம இன்னைக்கு நிறைய காரியங்களை அறுவடை பண்றோம். எதுல இருந்தெல்லாம் நமக்கு லாபம் வருகிறதுன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுகிறோம். ஆனா இன்னொரு அறுவடையை உங்களுக்கு இந்த செய்தியில காண்பித்து தருகிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக விதங்களிலே உங்களுக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கண்ணீர் துடைப்பார், உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர், உங்கள் நோய்களை குணமாக்குகிறவர், உங்களுடைய கவலைகளை நீக்குகிறவர், இப்படி அநேக செய்திகளை காண்பித்து தந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னொரு பக்கத்தை காண்பித்து கொடுக்க தவறிவிட்டார்கள். அந்த காரியங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பூமியில நாம் இங்கெல்லாம் ஒரு அறுவடை செய்துட்டு இருக்க நேரத்தில் பரலோகம் ஒரு அறுவடை நடத்திட்டு இருக்கின்றத மறந்துறாங்க. என்ன அறுவடை? நாம் இங்கே விளைச்சல்கள் அறுவடை, பரலோகமா ஆத்துமா அறுவடைன்னு சொல்லுவோம். பைபிளா தான் காண்பித்து கொடுக்கிறது ஆத்துமா அறுவடை. இந்த அறுவடை பரலோகம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. எரேமியா என்கிற புஸ்தகம் உண்டு பைபிள்ல. அதில் 8வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அறுப்பு காலம் சென்றது. என்ன அறுப்பு காலம் சென்றது? இங்கே ஞான அர்த்தமாக சொல்லப்படுகிற காரியம். ஏன்னா பரலோகம் ஒரு அறுவடை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து அறுவடை அது எப்படி நடக்குது? அதை 2 விதத்தில் பார்க்கலாம். பைபிளில் ஓசியான்ற ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அப்பாயிண்டட்னு போட்டிருக்கு. யூதாவே அப்படின்னு சொல்லும் போதே இந்த வேதத்தை பெற்ற ஜனங்கள், வேதத்தை விசுவாசிக்கிற ஜனங்கள், இப்படி வச்சுக்கொள்ளலாம். இந்த வேதத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் யூதாவும் சொல்லலாம். அதே வேதாகமத்தில் எரேமியான்ற புஸ்தகம் உண்டு. அதில் 51வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் பாபிலோன் குமாரத்தியே இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும். பாபிலோன் குமாரத்தின்னு ஆரம்பிச்சுட்டு அடுத்த ஆண்டு சொல்கிறார் 33வது வசனத்தில், இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும். பாபிலோன் குமாரத்தியே என்கிறத யார் குறிக்கிறதுனா, ஒருவேளை இந்த வேதத்தை விசுவாசியாதவர்களாக இருக்கலாம், இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம், வேதத்தை புறக்கணிக்கிறவர்களாக இருக்கலாம். எப்படியோ யூதாவுக்கும் அறுப்பு காலம் உண்டு, பாபிலோன் குமாரத்தியேன்னு போட்டிருக்கு இல்லையா, அதற்கும் ஒரு அறுப்பு காலம் உண்டு. இந்த 2 காரியத்தை நீங்கள் கட்டாயம் தெரிந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா பைபிளில் ரோமர் என்கிற புஸ்தகம் உண்டு புதிய ஏற்பாட்டில். இந்த ரோமர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். 8வது வசனம், சுயநலம் நாடி சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு உக்கிர கோபாக்கனை வரும். உக்கிர கோபாக்கனைன்ற வார்த்தை, இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்து போட்டிருக்கு, முதலில் யூதருக்கும் பின்பு கிரேக்கருக்குமாக. யூதர்கள் அப்படின்றது இந்த யூதா ஜனங்களை குறிக்கிறது, வேதத்தை பெற்ற ஜனங்களுக்கு அடையாளமாக வைத்துக் கொள்ளலாம். கிரேக்கர் என்பது பாபிலோனுக்கு அடையாளமாக வேதத்தை விசுவாசியாத ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அதை மறுதளிக்கிறவருமா இருக்கலாம். ஆனால் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கருமாக பொல்லாங்கு செய்கிற எந்த மனித ஆத்மாவுக்கும் உபத்திரவும் வியாகுலமும் உண்டாகும். ஆனால் முதலில் யூதருக்கும் பின்பு கிரேக்கருக்குமாக நன்மை செய்கிற ஒவ்வொருவனுக்கும் மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். ஏனெனில் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் நீரூற்றிலும் உண்டாக்கின தேவனிடத்துல பட்சபாதமே கிடையாது. அவர்கிட்ட எந்த பார்ஷியாலிட்டி கிடையாது. அவர் சரியான தேவன், நீதி உள்ளவர். ஆனால் எந்த பட்சபாதம் இல்லைன்னு போட்டுட்டு 12வது வசனம் முக்கியமான வசனம். அதைத்தான் நீங்கள் நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் அழிந்து போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் அழிந்து போவார்கள். இந்த வேதத்தின்படி இல்லாமல், இந்த வேதத்தை விசுவாசமும் பாவம் செய்கிறவங்க இந்த வேதத்தின்படி அல்லாமல் அழிந்து போவார்கள்னு போட்டிருக்குது. அடுத்து போட்டிருக்குது, எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். இந்த வேதத்துக்கு உட்பட்டவர்களாய் வாழ்ந்து இந்த வேதத்தை விசுவாசிக்கிறேன்னு சொல்லியும் பாவம் செய்கிறவர்கள் இந்த வேத பிரமாணம் நியாயப்பிரமாணத்தின்படியாக இல்லை வேத சட்டத்தின்படியாக, கடவுளுடைய நீதிமன்ற சட்டத்தின்படியாக அவர்கள் ஆக்கினை தீர்ப்படைவார்கள். ஆக்கினை தீர்ப்பும் அறுவடையும் ஒன்று. அதாவது ஒரு முடிவு. அறுவடை அப்படின்ற காரியமே பார்த்தீங்கன்னா ஒரு விளைச்சல், செடியோ நெல்லோ விவசாயமோ வருகிறது, அது என்ன ஆகுதுன்னா அது அதோட முடிகிறது. அடுத்த ஒரு ரீசைக்கிளிங் ரொட்டேஷனுக்கு வரணும். ஆனால் ஒரு முடிவை காண்பித்து கொடுக்கறத பைபிள் அறுவடைன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. இந்த அறுவடை காலம் அப்படின்ற காரியத்தை ஒவ்வொருவரும் மனதிலே வைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய அடுத்த பக்கத்தை அறிந்திருந்தால் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாவது ஒரு மாற்றங்கள் உண்டாகும். ஏன்னா இந்த சமூகத்தில் இன்னைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்றைய சமூகமோ அவங்க வேற எதையோ மனதில் வைத்து வேற மாதிரி ஓடுகிறதை பார்க்கலாம். சுகபோகம்,
எனக்கு நானே சந்தோஷம், என் சுயநலம், என் நான்றதான் பார்க்க முடியுதே ஒழிய தேவ பயம் இல்லை. கடவுள் பயம்ன்றது இன்னைக்கு இல்லை, அற்று போயிடுச்சுன்னு சொல்லலாம். இல்லவே இல்லை. இந்த சட்டங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு புறக்கணிக்கிறவங்களுக்கு இது இல்லாமே தண்டனை உண்டு. எல்லாருக்கும் உண்டு தண்டனை. இன்னைக்கு பைபிள் திருப்பி காண்பித்து கொடுக்கிறது, முன்பு யூதரில் பின்பு கிரேக்கர்கள். முன்பு யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, பின்பு பாபிலோனுக்கு ஒரு அறுப்பு காலம் வருது. இது ரெண்டுமே மறுக்க முடியாத உண்மை, மறுக்க முடியாத சத்தியங்கள். இந்த பைபிளில் புதிய ஏற்பாட்டில் மத்தேயுன்ற புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 24 நான் வாசிக்கிறேன், 30 வசனம் வரைக்கும் கவனமாக கேளுங்கள். வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்து தம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சொன்ன ஒரு ஓமை. அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அநேகருக்கு ஓமைகள் மூலமாக அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தினார். அதுல இந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, வேறொரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்து மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனிதர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டன. அடுத்து வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர்கள் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டாயின என்று கேட்டார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர்கள், நாங்கள் போய் அவற்றை பிடுங்கி போட சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு வரைக்கும் வளர விடுங்கள். அறுப்பு வரைக்கும், அறுக்கிற நாள் வரைக்கும் களையும் வளர விட்டுருங்கப்பா. களை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க நல்ல செடிகளை சேதப்படுத்திடக்கூடாது. களையும் விட்டுருங்க. களைக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறேன், களைக்கு ஒரு டைம் இருக்குது. இந்த அறுவடை அப்படின்ற வார்த்தைகள் ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள். அதனால கவனிங்க, ரெண்டையுமே வளர விடுங்க. நிறைய நேரத்தில் பார்த்தீங்க, விவசாயத்துலலாம் களை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த செடிகள், அந்த நல்ல செடிகளுடைய நல்ல ஒரு வீரியம் குறைஞ்சு போயிடும். ஏன்னா அந்த வேர்கள்லாம் அசைக்கப்படும். அதுக்கிட்ட மனுஷங்க ரொம்ப நம்ம அங்கிட்ட நடக்கும்போது அதுக்குள்ள அந்த சத்தெல்லாம் மாறிடும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அதனால யோசிச்சு பாருங்க, இங்கே இந்த எஜமான் அப்படி செய்யலை, களை எடுக்க விடவே அனுமதிக்க. ஏன்னா அது எல்லாம் நல்லா பயிர் முத்தி இருக்குது. இந்த நேரத்தில் இவங்க போய் களையை பிடுங்குறேன்ட்டு அதையும் சேதமாக்கிற கூட ரெண்டையும் வளர விட்டுறாரு. யூதாவையும் வளர விட்டுருக்காரு, பாபிலோன் குமாரத்தையும் கிரேக்கர்களுக்கும் வளர விட்டுருக்கிறார். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. சிலர் அதை புரிந்து கொண்டாங்க, பரலோகத்தின் காரியங்களே. சிலர் புரியவில்லை. புரியாதவர்களுக்கும் புரிந்தவர்களுக்கும் ஒரு நாள் எல்லாம் புரிய வரும். எல்லாம் புரிய போகுது. லூக்கான்ற சுசேஷம் பைபிளில் உண்டு. அதில் 3வது அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் காண்பித்து தருகிற முக்கியமான செய்தி, முக்கியமான காரியம். அதை சொன்னேன், இயேசு கிறிஸ்துடைய மறுபக்கத்தை காண்பித்து கொடுக்கல. ஆனால் பைபிள் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்கின நாட்களிலிருந்தே அவருடைய 2 காரியத்தை காண்பித்து தருகிறது. ஒன்று, அவர் அடிக்கப்படும்படியாக வந்த ஆட்டுக்குட்டியானவர். இன்னொரு பக்கம் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இங்கே யோவான் சுசேஷம் சரி, மத்தேயு சுசேஷம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட 2 காரியங்களை காண்பித்து தரப்பட்டிருக்கும். லூக்காலையும் அதே மாதிரி தான். இந்த 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிப்போம்னால், தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தில் இருந்து பதரை முற்றிலும் நீக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையாத அக்கினியில சுட்டெரிப்பார் என்றான். இயேசு கிறிஸ்து கோதுமையை ஃபர்ஸ்ட் களஞ்சியத்தில் சேர்க்கிறார். அது அறுவடை. இங்கேயே 3வது அதிகாரத்தில் காண்பித்து கொடுக்கப்படுகிறது. கோதுமையை ஃபர்ஸ்ட் களஞ்சியத்தில் சேர்த்துட்டு பதரை சுட்டெரிக்க போறார். பதர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா? நாம் யாவரும் பதர்களாக இருக்கக்கூடாதுன்றனால தான் இந்த செய்தியை உங்களோட பேசுகிறோம். கோதுமை ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாருன்னா களஞ்சியத்தில் சேர்க்கிறார், பதரை அவியாத அக்கினியில தள்ளுகிறார். இது பைபிளில் காண்பித்து கொடுக்குற முதல் சத்தியம். முதல் இயேசு கிறிஸ்து காண்பித்து கொடுக்கும் போதே பைபிள் காண்பித்து கொடுக்கிறது. அதனால தான் இந்த அறுவடை குறித்து நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களோட கூட பேசுகிறேன். ஏன்னா நமக்கு இன்னைக்கு நிறைய நேரத்தில் பணம், உலகம், பொருட்கள், தங்கம், இப்படி நம்மளை சுற்றி ஏராளமாக எதோ ஆக்கிரமித்து கிடக்கிறது. சோஷியல் மீடியா, மொபைல் ஃபோன், இப்படி பல காரியங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடச்சிட்டே இருக்குது. நிறைய தகவல்கள் சேகரிக்கிறோம். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் நியாயங்கள் பேசுகிறாங்க. என்னதான் நியாயம் பேசினாலும் சரி, எத்தனை தான் நீங்கள் நியாயம் என்னதான் சொன்னாலும் சரி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற கோதுமையாக மாறணும்னா அவன் இந்த வேத வசனத்துக்கு வந்தே ஆக வேண்டும். ஏன்னா எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது, எல்லா புத்தகமும் உங்களுக்கு அறிவை தரும். ஆனால் இந்த வேத புத்தகம் மட்டும்தான் மனுஷனிடத்தில் பேசக்கூடியது, மனிதர்களை மாற்றக்கூடியது, உங்களையும் என்னையும் ரட்சிக்க வல்லமை உள்ளது. இந்த வசனங்கள் ரட்சிக்க வல்லமை உள்ள வசனங்கள். கடவுள் மனுஷனுக்கு கொடுத்த ஒரே புத்தகம் வேத புத்தகம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் மனுஷனையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் மனுஷன் கொடுத்திருக்கிற புக்கு தான் இந்த பைபிள்.
இதை படிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு பைபிள் சொல்கிறது. ஆனால் கவனிங்க, பைபிளில் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல்ன்ற புஸ்தகம் இருக்கு. அந்த வெளிப்படுத்தல்ன்ற புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். அதில் கொஞ்சம் காரியங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தல்ன்ற புஸ்தகம் தான் கடைசி புத்தகம். இந்த உலகத்துக்கு முடிவு என்னதான் இருக்கும்? இந்த உலக முடிவு எப்படி இருக்கும்? இந்த உலகத்துக்கு அடுத்து என்ன நிகழப்போகிறது? இந்த சமூகம் இனி இப்படியே கேடின் மேல் கேட்டடைந்து கேட்டின் மேல் கேட்டடைந்து இன்னும் இது எங்கே போய் முடிய போகிறது? இப்படி நிறைய கேள்வி உங்களுக்கு இருக்கும். இல்லை, இனி ஒரு நல்ல சமூகம் ஏதாவது வருமா? உலகத்தில் ஒரு நல்ல ஒரு சமூகம் உருவாகுமா? கல்வி வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நினைச்சாங்க கல்வி வந்துருச்சுன்னா கொஞ்சம் சமூகம் நல்லாயிரும். ஒன்றும் நல்லாகலை, இன்னும் கேடாச்சு. படித்தவர்கள், படித்த கல்லூரி மாணவர்கள், கல்லூரியில் படிக்கிறவங்க, இவங்க வாழ்க்கையில் இன்னும் கேடாக போகிறது. போதை பழக்கங்கள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஆனால் இப்படியெல்லாம் ஏதோ கல்வி அறிவும் மற்ற சமூக காரியங்கள் அறிவெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லை. ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டியது புத்தகம். அப்போ இந்த உலக முடிவு எப்படி இருக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த வேத புத்தகத்தை படிங்க. அதில் வெளிப்படுத்தல்ன்ற புஸ்தகம் இருக்குது. இன்றைக்கி இருக்க நம்ம சோஷியல் மீடியா டெக்னாலஜி, இன்னைக்கு பூமியில் நடக்கிற அழிவுகள், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் துல்லியமாக இதில் இருக்கும். ஒன்னொன்னா எப்படி நடக்கும்? அடுத்து உலகத்தை ஆளக்கூடிய ஒரு சர்வாதிகாரி வரப்போகிறான், உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒருவன் வரப்போகிறான். இதெல்லாம் தெளிவாக இருக்குது. உலகத்தை பலரும் ஆளுகை செய்ய ட்ரை பண்ணாங்க. ஹிட்லர் காலத்துலேருந்து இருக்குது. ஹிட்லர் ட்ரை பண்ணி பார்த்தது பார்க்க நமக்கு தெரியும். அலெக்சாண்டர், இல்லை கிரேக்க மன்னர்கள், பாபிலோனிய மன்னர்கள், ரோம் உலகத்தை நிறைய இடங்களை ஆக்கிரமித்து பார்த்தாங்க. ஒட்டமன் எம்பையர்கள், இப்படி பலரும் உலகத்தை ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. ஆனால் பைபிள் சொல்லிட்டு ஒருத்தன் வருவான், அவன் ஆளுகைக்கு வரும். அவன் ஆளுகைக்கு உலகம் போகிறதுக்குள்ள ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் எப்படியெல்லாம் இருக்குன்றது இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இருக்குது. நீங்கள் இந்த செய்திகளை பார்த்து இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வரும் நாட்களில் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் அநேக செய்திகளை உங்களிடத்துல இந்த சேனலில் நான் அதை பேசணும்னு வாஞ்சிக்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் நிறைய அது அடையாளங்களாக இருக்கும். அதை நான் புரிந்து கொள்ளணும்னா பழைய ஏற்பாட்டிலிருந்தும் சில காரியங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தலில் அநேக காரியங்கள் உண்டு. அதில் வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாருக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிடத்தையும் தமது கையிலே கூர்மையான அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டேன். கடைசியில் இன்னைக்கு என்னதான் இன்னைக்கு AK-47 ஹைப்பர்சானிக் மிசைல்ஸும் லேசர் வெப்பன்ஸ் அது இதுன்னு எது வந்தாலும் சரி, கடைசி சீனில் இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்குற இந்த வசனம் அவர் கையில் என்ன இருக்கான்? அறிவாள். சிக்கிள்னு அப்படி போட்டு இங்கிலீஷில் போட்டிருக்கு. அருவாள் தான் அவர் கையில் இருக்குது. அந்த அருவாள் எதுக்கு அடையாளம்? நம்ம ஊரில் அருவாள் எதுக்கு வச்சுக்கிட்டு இருப்பாங்க? அறுவடைக்கு தான். சிலர்கள் அகங்காரிகள் கழுத்தை வெட்டுறதுக்கும் தலையை வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதை விட்டு தொலைங்க, அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் முறைப்படி அருவாள் எதுக்கு? ஒரு அறுவடைக்கு, இல்லை ஒரு விவசாய வேலைகளுக்கு, இல்லை ஒரு பயிர் வேலைகள், மர வேலைகள், மரக்கிளைகள் தரித்து போட, இப்படி எதுக்கோ பயன்படும். ஆனால் இங்கே ஆண்டவர் கையிலையும் அருவாள் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு வேளை கையில் ஆட்டுக்குட்டியோடு பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அங்கங்கே உருவப்படங்கள் வச்சுருப்பாங்க. பைபிள் படி உருவப்படங்கள் தப்பு. இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி தான், உருவப்படங்கள் கிடையவே கிடையாது. கடவுளுடைய உருவத்தை நீங்கள் எந்த மிஷின்லேயும் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியாது, யாரும் செதுக்க முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் அப்படி பார்த்துருப்பீங்க, ஆட்டுக்குட்டியை கையில் வச்சுட்டு இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கையில் அடிக்கப்பட்ட மாதிரி நிற்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் நிச்சயம் இந்த படத்தை பார்த்துருக்கவே மாட்டீங்க. கையில் அருவாளோடு உள்ள ஆண்டவர். கையில் அருவாளோடு இயேசு கிறிஸ்து இருக்கிற படத்தை எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். கட்டாயம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு செய்தி ஆரம்பத்தில் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னொரு பக்கத்தை காட்டி கொடுக்க அநேகர் தவறிவிட்டார்கள். நியாய தீர்ப்பை குறித்து காண்பித்து கொடுக்க தவறிவிட்டார்கள். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக நீதிமன்றங்களும், உச்ச நீதிமன்றங்களும், மன்றங்களும், ஐரோப்பிய மன்றங்களும் என்ன இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மேலே அங்கே ஒரு மன்றம், பரலோக நீதிமன்றம். அந்த உச்சபட்ச நீதிமன்றம், அந்த சட்டங்களை தான் நான் இன்னைக்கு உங்களோட பேசுகிறேன். ஆனால் கவனிங்க, அவர் கையில் என்ன இருக்குன்னா அருவாளை உடையவராக இருக்கிறார். 15 வசனத்தில், அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்துருக்கிறவரை நோக்கி, மிலிட்ரி பரேட்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஒரு அந்த லீட் பண்ணுறவர் சில சத்தமாக சொல்லிட்டு போவார். அவர் சொல்கிற காரியத்தை அந்த பின்னாடி வர அத்தனை ரெஜிமெண்ட்டில் இருக்கிறவங்களும் செய்வாங்க. அவங்க கரெக்டாக அது அத்தனையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அவருடைய நடை வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதற்கு ஒப்பாகவே ஒரு தூதன் வந்து நிற்கிறாங்க முன்னாடி. இயேசு கிறிஸ்து கையில் அறிவாளை உடையவராக இருக்கிறார். இப்போ அந்த தூதன் என்ன நினைச்சாருன்னா, ஒரு பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது.
அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று சத்தமிட்டு சொன்னான். அறுப்பு காலம் வந்தது, அறுக்கிற காலம் வந்தது. இப்போ இந்த காலத்தை தான் இந்த காலத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த காலத்தை நீங்களும் நானும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்தில் கடைசி அறுவடை இதுதான். இன்னைக்கு ஒருவேளை பயிர் அறுவடைகளாக இருக்கலாம், இல்லை பரலோக அறுவடையாக இருக்கலாம். எல்லா அறுவடைக்கும் கடைசி அறுவடை இது. ஏன்னா பிரதான மெய்ப்பர், இல்லாவிட்டால் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அறுவடை உடையவராக இறங்கி வருகிறார். இதோட எல்லா அறுவடையும் முடிஞ்சு, பரலோக அறுவடையும் முடிந்து விடும். நீங்கள் மண்ணில் நீங்கள் செய்கிற அறுவடைகள் எல்லாமே முடிய போகுது. ஏன்னா இது ஒரு பெரிய யுத்தத்தில் முடிய போகுது. இது போய் இந்த யுத்தம் எப்படி நடக்க போகுதுன்னா, கடவுளுக்கு ரொம்ப மனுஷன் நிற்க போகிறான். உலகத்துக்கு எல்லா நாடுகளும் சேர்ந்து கடவுளுக்கு எதிராக யுத்தம் பண்ணக்கூடிய இடம் அது அர்மகதான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அங்கே தான் இது எல்லா யுத்தம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பல யுத்தங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா யுத்தங்களும் அங்கே தான் முடியவும் போகுது. அதான் கடைசி அறுவடை. அப்போது அடுத்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது அடுத்த சீன். முதல் சீனில் மனுஷகுமாருக்கு ஒப்பானவராய் அவர் கையில் அரிவாளோடு இருக்கிறத பார்த்தோம். இது அடுத்த சீனில் என்னது பார்த்தீங்கன்னா, அக்னியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதன் பலிபீடத்தில் புறப்பட்டு வந்து கூர்மையான அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, இது இன்னொரு தூதன் கையில் அரிவாள் இருக்குது. இது எப்படி முடியுதுன்னா, அக்னியின் மேல் அதிகாரமுள்ள தூதன் பலிபீடத்தில் புறப்பட்டு வந்து கூர்மையான அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கின்றன, ஆகியால் கூர்மையான உமது அரிவாளை நீட்டி அதன் கொலைகளை அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமாய் சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கணை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். கோபாக்கணை என்னும் ஆலை, இது ஒரு திராட்சை பழ தோட்டத்தை அறுக்கிறதுக்கு உவமையாக இங்கே போடப்பட்டிருக்கு. கோபாக்கணை என்கிற ஆலைன்னு போட்டிருக்குது. ஏன்னா திராட்சை பழங்களை அன்றைக்கு அதில் இருந்தால் எடுத்து ஆலையில் போட்டு அதை அவங்க திராட்சை ரசமாக மாற்றுவார்கள். அதை தங்களுடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு நம்ம காப்பி டீ குடிக்கிற மாதிரி அவங்க அதெல்லாம் பயன்படுத்துவாங்க, திராட்சை ரசத்தை. நல்ல கவனிங்க, கோபாக்கு என்னும் ஆலையில் போட்டான். அப்போ என்ன நடந்துச்சான், இதான் ரொம்ப முக்கியமானது. நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையில் அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் வரையிலான உயரமாக 1600 ஸ்தாதி தூரத்துக்கு பெருகி வந்தது. அவ்வளவு ரத்தம் பெருகி வருகிறது. இது அர்மகெதோனில் நடக்கிற கடைசி யுத்தம். இந்த கடைசி யுத்தத்தில் அதோடு எல்லா யுத்தங்களும் முடிய போகுது. எல்லா நாசகரமான ஆயுதங்களும் அதோடு முடிய போகிறது. இந்த உலகம் முழுவதுமாக மாற்றப்பட போகிறது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, தேவனுக்கு விரோதமாக இந்த மனுஷன் கூடுறான். கடவுள் பூமியில் இருக்கிற மனுஷனோடு யுத்தம் பண்ண போகிறார். அரிவாளை உடையவர் அறுக்க ஆரம்பிக்க போகிறார். இதோட எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. இந்த முடிவை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அது ரெண்டாவது. விசுவாசித்தீர்களான நீங்கள் பாக்கியவான்கள். ஆனால் இதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த அறுவடையில் எல்லாம் முடிவு பெற்று ரத்த ஆறு ஓடப்போகுது. ரத்த ஆறு ஓடப்போகுது. குதிரைகளின் கடிவாளை மட்டும் ஓடப்போகுதுன்னு போட்டிருக்கு. இப்போமே பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சூடானில் நடந்த யுத்தத்தை, சூடான் நடக்கிற உள்நாட்டு கலவரங்கள், கொலைவெறி தாக்குதல்கள் நிமித்தமாக ஏற்பட்ட ரத்தத்தை விண்வெளியிலிருந்து சேட்டலைட் மூலமாக தெரிஞ்சிச்சான். அந்த ரத்தங்கள் அவ்வளோ பரவி இருக்குன்னு போட்டிருந்தாங்க. இப்போ இது பார்த்துக்கோங்களேன், நிச்சயம் நடக்க போகுது. பயங்கரமான ஒரு அழிவு முடிவு வரப்போகுது. இதோட நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல 11வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல 11வது அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதின, அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களில் அரசாழ்வார் என்று கம்பீர சத்தம் வானத்திலே உண்டாயிற்று. அவர் சதா காலங்களிலும் அரசாழ்வார். அவர் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ண போறார். இனி ஒரு சேமத்தை தேடுவீர்களானால் இந்த சமூகத்தை ஆண்டவர் முற்றிலுமாக முற்றுப்பெற செய்துவிட்டு அவர் அடுத்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். அந்த ராஜ்யத்துக்கு தான் இப்போ கோதுமைகளை களஞ்சியத்தில் சேர்த்துட்டே இருக்கிறார் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில். அந்த கோதுமைகள் தான் அந்த ராஜ்யத்தில் இருக்க போகிறார்கள். அங்கே நீதி இருக்கும், அங்கே நியாயம் இருக்கும், அங்கே ஏற்ற தாழ்வு இருக்காது, உயர்வு தாழ்வு இருக்காது, மனுஷனுடைய பண ஆசை இருக்காது, பொருளாசை இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே திருப்பி சொல்கிறேன், இந்த சாதின்றது பாகுபாடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஒரு பொல்லாத பாகுபாடு அங்கே எதுவுமே இருக்காது. அங்கே எல்லாரும் தேவ தூதர்களை போல இருப்பாங்க. அந்த ஒரு ராஜ்யம் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ராஜ்யம், நித்திய 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 காலமாக இருக்க போகிற ராஜ்யம். ஆனால் அதே 11வது அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 17ஆம் வசனத்தில் எப்படி திரும்ப முடியுது? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகி தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏனெனில் தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு அரசால தொடங்கி இருக்கிறீர். பூமியின் ராஜ்யங்களெல்லாம் கிறிஸ்துவுக்கு உரிய ராஜ்யங்கள் ஆயின என்பது தான் நாம் 17வது அதிகாரத்தில் வாசித்தோம். அடுத்து 19வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ஆனால் என்றென்றைக்கும் அரசால தொடங்கி இருக்கிறார்.
பிரஜனத்தார் கோபித்தார்கள், அப்பொழுது உடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாக உடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான் உமது நாமத்தில் பயபக்தியா இருக்கிற சிறியோர் பெரியோர் ஆகியோருக்கு பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அறுப்பு காலத்துக்கு இன்னொரு பேர் போட்டிருக்குது, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கும் காலம். பூமியை கெடுத்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் யாரும் நீங்க விசுவாசத்துக்குள்ள வந்து பைபிளை படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தெரியும் பூமியை கெடுத்தவர்கள் யார். நானும் ஒரு காலத்துல பூமியை கெடுக்கிறவனா தான் இருந்தேன். பூமியை கெடுக்கிற கூட்டத்துல தான் நானும் இருந்தேன். ஆனா இப்போ நான் இந்த பைபிளை படிச்சனால, இதை நான் விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டனால எனக்கு தெரியும், இப்போ நானும் களஞ்சியத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் அவரோடு கூட இருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்துல என்றென்றைக்கும் அழியாத அந்த நித்திய வீட்டுல அவரோடு கூட இருப்பேன்ற ஒரு நிச்சயம் உண்டு. இந்த நிச்சயம் உங்களுக்கும் வர வேண்டும், உங்களுக்கும் வர வேண்டும். சரி, இப்ப கிறிஸ்துவுக்கு உரிய ராஜ்யங்கள் ஆயின்னு போட்டிருக்குதே, கிறிஸ்துவுக்கு உரிய ராஜ்யத்துல யார் பிரஜைகள்? பிரஜைகள் இல்லாம ராஜா இருக்க முடியாது. அப்ப ராஜா இருக்கிறான பிரஜைகள் இருக்கணும். பிரஜைகள் யாரு? கோதுமைகள். களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டார்கள் அல்லவா? இன்னைக்கு நீங்க கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறீர்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுளின் வழி இதுதான். அவர் மனுஷங்க தடவி தெரிந்தாங்க, சத்தியத்தை அறியாதபடி, வழி தெரியாதபடி இருட்டில் கிடந்தாங்க. அவங்களுக்கு கடவுள் காண்பித்து கொடுத்த வழிதான் இயேசு கிறிஸ்து. அதனால இயேசு கிறிஸ்து எல்லார்ட்டையும் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், பரலோகத்துக்கு வர முடியாது. நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவன். இதை தெரியாது யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்கும் தெரியும், எல்லா கேலண்டர்லையும் அடிச்சிருப்பாங்க, நானே வழியும் சத்தியம் ஜீவன். நானே, இதைத்தான் நீங்க புரிந்திருக்க வேண்டும். இந்த நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்ற அந்த வசனத்தை புரிந்தவர்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டிருப்பார்கள். ஒரு வசனத்தை காண்பித்தான் நான் முடிக்கிறேன். அதே யோவான் சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையில கவனிக்க. 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5வது அதிகாரத்தில் 29வது வசனம். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையவும் உயிர் தெழுவார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி உயிர் தெழுவார்கள். இந்த ரெண்டு காரியம்தான் அறுக்கிறவர்கள் கையில் இருக்கிறத போட்டு அறுவடை காலத்தில் நடக்கக்கூடிய. நன்மை செய்கிறவர்கள் ஜீவன் அடையும்படி முதலாவது களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். ஆனால் பதர்கள் இல்லாவிட்டால், பாபிலோன் குமாரத்திகள் இல்லாவிட்டால், பிரஜனத்தார்கள், இந்த சத்தியத்துக்குள் வராதவர்கள் யாரா இருக்கலாம், அவர்களை குறித்து பைபிள் காண்பித்து தருகிறது. அவங்க தேவனுடைய கோபாக்கினைக்காக உயிர்த்தெழுகிறார்கள். அவங்க எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. யார் எப்படி நீங்கள் பஸ்பமாக ஆனாலும் சரி, நீங்கள் மண்ணோட மண்ணாக போனாலும் சரி, இல்லை சாம்பலாக போனாலும் சரி, ஒரு நாள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்து தான் ஆகும். கடவுளுக்கு முன்னாடி நிற்கணும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு வர்றவங்க பாக்கியவான் பைபிள் போட்டிருக்கு. அவங்க கடவுளுடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்வாங்க, நல்ல பிரதிபலனை பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் ரெண்டாம் உயிர்த்தெழுதலுக்கு எல்லாம் வந்து தான் ஆகும். ஏன்னா பைபிள் சொல்லுது, முழங்கால் யாவும் முடங்கும் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. இப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் முன்னாடி முழங்கால் முடக்கிறது ஒரு கூட்டம் உண்டு. அடுத்தது இயேசு கிறிஸ்துவை நீதியுள்ள நியாயாதிபதியாக பயங்கரமானவராக பார்த்து பயத்துல முழங்காலை முடக்கி ஆண்டவரேன்னு சொல்லி கதற வேண்டிய கடைசி கூட்டமா இருப்பாங்க. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்கன்னு திரும்பி பாருங்க. இந்த செய்திகள் ஒரு கிறிஸ்தவ மதத்தை போதிப்பது அல்ல, சத்தியம், கடவுளுடைய வழி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய வழியை காண்பித்து தருகிற சத்தியம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்றாரு. ஏன்னா ஒரு நாள் நிச்சயம் அந்த உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் உண்டு. நீங்க விசுவாசிச்சாலும் சரி, விசுவாசிக்காட்டியும் சரி, எல்லாமே நீங்க நம்புறபடி தான் நடக்குதா? இல்லையே, எல்லாமே மாறிதான் நடக்குது. இன்னும் சொல்ல போனா பைபிள் என்ன சொன்னோம், என்ன நடந்துட்டு, அதைத்தான் நான் விசுவாசிக்கிறோம், அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் அந்த களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டும். நீங்கள் நல்ல கோதுமை மணிகளாக தேவன் கடவுளின் ராஜ்யத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்கிற மனதார வாஞ்சித்து இந்த செய்தியை பேசுகிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தர் கூட கோபாக்கனை என்கிற அந்த ஆலையில போய் சேர்ந்து விடக்கூடாது, அந்த கோபாக்கனை நாளில மாட்டி விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதே யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24 வசனத்தை வாசிப்போமானால், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். அடுத்து 25 வசனத்துல, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மரித்தோர் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம். இங்கே போட்டிருக்க மரித்தோர் அப்படின்றது ஆத்துமாவில மரித்தவர்கள், ஆவியில் மரித்தவர்கள், உங்கள் ஆன்மீக காரியங்களில் மரித்தவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் சொல்லிட்டு கேட்கிறவர்கள். எப்படி?
எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை போயிட்டு இருக்குது. விசுவாசித்து கேட்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் போட்டு. எப்படி கேட்கிறவங்க? விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கேட்கிறவர்கள். நிறைய பேர் கேட்கிறாங்க, ஆனால் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் தள்ளி விட்டுறாங்க. எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறார். ஒரு பிரச்சனைனா ஆண்டுகிட்ட ஓடி வராங்க, பிரச்சனை முடிஞ்சாலும் ஓடி போயிடுறாங்க. எப்படியோ ஆண்டு சத்தத்தை கேட்குறீங்க. எப்படினாலும் சரி, இயேசு கிறிஸ்து வார்த்தைகள் இன்னைக்கு உலகமெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் விசுவாசித்து கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அப்படி பிழைக்கிறவர்கள் நித்திய ஜீவன் அடைவார்கள். இனி நீங்கள் அந்த கோபாக்கன் என்ற அறுவடையில் போய் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. கோபாக்கன் என்ற அறுவடையில் நம்ம யாரும் பங்கெடுக்க கூடாதுன்றனால தான் இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமையா இருக்கிறார். இன்னைக்கு அவர் எத்தனையோ விதத்துல மனுஷர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க, எத்தனையோ விதங்களில் அவருக்கு எதிராக யுத்தம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக யுத்தம் பண்ணி யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனால் மனுஷன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நீங்கள் கர்த்தரை இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சு அவர் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வரும் நியாய தீர்ப்பு நாளிலே கோபாக்கன் என்ற பாத்திரத்தில் போகாதபடி பிரதிபலனை வாங்குறவர்களாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.